நம்ம சித்தர் கூட்டம் சித்தர்களுடைய தொன்மையான முத்திரைகள்ல நம்ம தாமரைச்செல்வி மேடத்திலிருந்து என்ன கத்துக்கலாம். தாமரைச்செல்வி மேடம், ஓட்டி மேம். அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருமார்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று எனது உரையை தொடங்குகின்றேன். அது போன கிளாஸ்ல நம்ம ஒரு பஞ்ச கோஷங்கள் அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அதாவது அது முழுசா சொல்லல, இருந்தாலும் அதோட மேலோட்டமா கோஷங்கள்னா என்ன, அது எந்தெந்த பாகங்களோட இணைக்கப்பட்டுள்ளன அந்த லெவல்ல தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம முத்திரைகள் செய்யும் போது இதெல்லாம் பண்ண இந்த பாகத்துல எல்லாம் இது வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்காக தான் அதை சொல்லியிருக்கிறோம். அப்புறம் இந்த கிளாஸ்ல நான் அந்த இது புரியணும்னா என்ன வேணுங்கிறதுக்காக வேண்டி அந்த காரணங்களை பற்றி சொல்லிட்டு அடுத்து போகலாம். அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த நம்ம கோஷங்களை பற்றி பேசும்போது அந்த காரணங்களும் அங்க வந்துருது. அதனாலதான் இன்னைக்கு என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த காரணங்களை பற்றியது. இப்போ நான் என்னோட வகுப்பை தொடங்கும் முன்னாடி ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த கான்டெக்ட்ல எனக்கு சொல்லி ஆகணும். அதாவது ஐன்ஸ்டீனை பற்றி தெரியாத, அந்த சயின்டிஸ்டை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. நம்ம சமுதாயத்துக்கு ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் கொடுத்திருக்காரு. அவரோட இன்வென்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் ஒவ்வொரு நிறைய செமினாருக்கு போவார். நிறைய பேர் அவரை இன்வைட்டட் டாக், அதாவது உங்களுடைய சிறப்புரை ஆற்றணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. போகும்போதெல்லாம் இவர் டிரைவர் அவரை கூட்டிட்டு போறவர் எப்பவுமே அவர் அட்டென்ட் பண்ற கிளாஸ்ல போய் லாஸ்ட் ரோல உட்காந்துட்டு கவனிச்சுட்டே இருப்பாரு. அப்படியே கவனிச்சுட்டே இருக்கும்போது உடனே சொல்லுவாரு, ஒரு இதுக்கு போகும்போது, சயின்டிஸ்ட் சார், நான் இந்த இடம் உங்க கிளாஸ் எடுக்கிறேன். நான் ஒவ்வொரு கிளாஸையும் கேட்டேன், எல்லாம் அதே தானே சொல்றீங்க, ரிலேட்டிவிட்டி தியரி தானே சொல்றீங்க, நானும் பல முறை கேட்டுட்டேன், நானே கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ டிரைவர் ட்ரெஸ்ஸ ஐன்ஸ்டீன் போட்டுக்கிடுறாரு. அதே டைம்ல ஐன்ஸ்டீன் ட்ரெஸ்ஸ டிரைவர் போட்டுக்கிடுறாரு. போய் லெக்சரும் கொடுக்குறாரு, ஃபுல்லா கொடுக்குறாரு. அவருக்கு பதிலா கொடுத்த உடனே கடைசியில நிறைய கேள்விகள் வருது. அந்த சமன்பாடு ஈக்குவேஷன்ஸை பற்றி சில கேள்வி வருது. கேள்வி வந்த உடனே டிரைவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ங்க, என்னோட டிரைவர் பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐன்ஸ்டீன் பதில் சொல்வாரு. இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், இதுல என்னோட குருமார்கள் தான் ஐன்ஸ்டீன், நான் அவங்க டிரைவர் தான். ஏதோ நான் சொல்றேங்கிறதுனால எல்லாம் நான் அனுபவப்பட்டு சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. தேவைப்பட்டதுன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு பதில் சொல்றேன். அதனால நீங்க எந்த கேள்வியும் கேட்கலாம். அதாவது நான் சொல்றது என்னுடைய குருமார்களுடைய அனைத்து அறிவைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் பகிர்ந்து கொள்றேன்றதை நான் முதல்ல பதிவு செய்துக்கிறேன். சரி, இப்போ நம்மளுடைய பாடத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம சொல்ல போறது கம்ப்ளீட்டா, இப்ப நம்ம பாடத்துக்கு வரலாம். நான் இந்த அட்டவணையை உங்களுக்கு எப்பவுமே காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னது மேடம், எல்லா கிளாஸ்லயும் இப்படி கலர் கலரா ஒரு கட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. பண்ணல இல்ல, அதுக்கப்புறமும் இதை அனுப்பி வச்சிடுறோம் அவங்களுக்கு. கலர் கலரா பார்க்க நேரம் இருக்கும், அது தெரியல எனக்கு. இருந்தாலும் ஏற்கனவே நிறைய பேர் இந்த முத்திரையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முந்தின கிளாஸ்ல மேடம், டாக்டர் மேடம் பேசும்போது அவங்களுடைய ஆர்வம் தெரிஞ்சது, எங்களுக்கு முத்திரையை கொடுங்க 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 கொடுங்கன்னு. நாளைக்கு மேடம் கொஞ்சம் கொடுப்பாங்க, கவலையை விடுங்க. இப்போ என்னன்னா, அந்த முத்திரையை பழகும் முன்னாடி சில இன்புட் உங்களுடைய மைண்டுக்கு போச்சுன்னா இன்னும் ஆர்வமா பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதனால கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் இதை கவனமா கேட்டு புரிஞ்சுக்க பழகுங்க. இது நமக்கு புரியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். புரியும் நினைச்சா புரியும், புரியாது நினைச்சா புரியாது, அவ்வளவுதான். உங்களுடைய கவனத்தை பொறுத்துதான் இருக்குது. இப்ப நம்ம என்ன போன பாடங்கள்லாம் பார்த்தோம்னா, நம்மளுடைய உடலே 5 பூதங்களால் ஆனவை. அதாவது ஆகாயம் ஒரு பூதம், வாயு ஒரு பூதம், நெருப்பு ஒரு பூதம், நீர் ஒரு பூதம், மண் ஒரு பூதம். இந்த 5 பூதங்களால் ஆனதுதான் நம்மளுடைய மொத்த உடம்பு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல நான் காட்டியிருக்கிறது, இப்போ ஆகாயம் பஞ்சபூதங்கள் இந்த காலத்தை குறிக்குது.
அடுத்தது வந்து இந்த அடிப்படை மூலக்கூறுகள் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ சமஷ்டி விஎஸ்டின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அது புதுசா தெரியலாம். சிம்பிளா சொல்லிடுறேன். சமஷ்டி விஎஸ்டிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு காடு, காட்டுல உள்ள மரம். காடுங்கிறது மொத்த தொகுப்பு சமஷ்டினா. விஎஸ்டிங்கிறது வந்து அதுல உள்ள ஒரு மரத்தை மாத்திரம் எடுத்துக்கலாம். சோ அதுல உள்ள ஒரு பகுதிகள் தான் விஎஸ்டி. சமஷ்டிங்கிறது மொத்தத்தையும் குறிக்கிறது. இப்ப நம்ம உடம்புன்னு எடுத்துட்டோம்னா உடம்பு ஃபுல்லா சமஷ்டி, அந்த உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகமும் விஎஸ்டி. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைக்காக சொல்றேன். இப்போ ஆகாயம் இது வந்து இங்க மேல அடிப்படை மூலக்கூறுகள்னு போட்டிருக்குது. இங்க இணையும் மூலக்கூறுகள். அதாவது சில அடிப்படையான மூலக்கூறுகளோட இந்த மூலக்கூறுகள் இணையும் போது இந்த ஐட்டங்கள் வருது. இதான் புரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படை மூலக்கூறு, இப்ப ஆகாயம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ரோவ்ல எல்லாத்துக்குமே அடிப்படை மூலக்கூறு ஆகாயம்தான். இந்த ரோவ்ல எல்லாத்துக்குமே அடிப்படை மூலக்கூறு வாயு. இதுல நெருப்பு, இதுல நீர், இதுல மண்ணு. அதைத்தான் இப்போ இதுல சேர்த்திருக்கிறேன். போனதுல இந்த ஆகாயம் போட்டிருக்க மாட்டேன், வாயு போட்டு. ஏன்னா உங்களுக்கு என்னது அடிப்படை மூலக்கூறுன்னு போட்டு நேரே ஜீவன் போட்டிருக்காங்க, அடுத்து கண்ணுன்னு போட்டிருக்காங்க, வியானன், இப்படி ஒரு டவுட் வரலாம். இது வந்து அடிப்படை மூலக்கூறுகள் 1/2னா இந்த ஆகாயத்துல பாதி 50% அர்த்தம். அடுத்தது இங்க இணையும் மூலக்கூறுகள்னு வரும்போது, இப்போ ஒரு ஆகாயத்தை எடுத்தீங்கன்னா பாதி மூலக்கூறு வந்து இதுல வந்துடும், அடிப்படையா இருக்கும். மிச்ச பாதி மூலக்கூறு வந்து இந்த 1/8 வந்து இது வந்து அந்த மீத உள்ள 50ல 12.5 12.5% அவ்வளவுதான். சோ ஒரு ஆகாயம்னு மூலக்கூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 50% மொத்தமா எடுத்துக்கிறோம். இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆகாய மூலக்கூறுல வாயு இருக்கு, நெருப்பு இருக்கு, நீர் இருக்கு, மண்ணும் இருக்கு. அதே மாதிரி வாயு மூலக்கூறுலையும் நெருப்பு இருக்கு, நீர் இருக்கு, மண் இருக்கு, ஆகாயம் இருக்கு. ஒவ்வொரு மூலக்கூறுலையும் மற்ற அத்தனை பஞ்சபூதங்களும் இருக்குது. இது பேசிக்கா தெரியணும். அதனாலதான் இப்ப வந்து ஒரு ஆகாயத்தை உடைச்சு 50 எங்க வச்சுக்கிட்டு மிச்சம் வந்து 50%ல இருக்கிற ஆகாயம், வாயு, நெருப்பு, நீரு, மண்ணு, அதனாலதான் சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு மூலக்கூறுலையும் மற்ற அத்தனை இருக்குது. ஒன்ன வந்து பாதியா பிரிச்சு மிச்ச பாதிய 4 பங்குலயும் அதை பிரிக்கிறோம். இப்படி பிரிச்சு இந்த ஆகாயம், இந்த 50% ஆகாயத்துக்கு பதிலா ஜீவன் அல்லது ஆன்மா அல்லது உயிர், இதனால கிடைக்கிறது ஜீவன். சோ இந்த ஜீவன் எதால் ஆனதுன்னா ஆகாயத்தால் ஆனது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆகாயமும் வாயுவும் சேர்ந்தா, ஆகாயம் 50% இருக்குது, வாயு 12.5, இது 2ஐயும் சேர்த்தோம்னா கிடைக்க போறது மனம். மனம்ங்கிற ஒரு கருவி. அதே மாதிரி ஆகாயமும் நெருப்பும் சேர்ந்ததுன்னா புத்தி, ஆகாயமும் நீரும் சேர்ந்ததுன்னா சித்தம், ஆகாயமும் மண்ணும் சேர்ந்ததுன்னா அகங்காரம். இப்ப இந்த மாதிரி இந்த டேபிளை இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க. வாயு மாத்திரம் 50% இருந்தா அது வந்து வியானன்ங்கிற ஒரு வாயு. ஏன்னா சமானன், உதானன், பிராணன், அபானன், வியானன், இதெல்லாம் 5 டைப் ஆஃப் வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்கிறது. சோ உடம்புல வந்து நம்ம பாஞ்சுகிட்டு இருக்கு இந்த வாயுக்களை தான் இந்த பேர்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேர் நீங்க ஞாபகமா வச்சுக்கணும்னு கிடையாது. ஆனா அத்தனை வாயுக்களும் இந்த வாயு, மற்றபடி ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், மண், இது எல்லாம் கலவைதான். இந்ததான் வாயுவும் ஆகாயமும் சேர்ந்தா சமானன். வாயுவும் சேரும் போது அது வந்து வெறுமன வாயு தான். அதனால 50% இதான் அங்க வாயு, வியானன் ஆயிரும். வாயுவும் நெருப்பும் சேர்ந்தா உதானன், வாயுவும் நீரும் சேர்ந்தா பிராணன், வாயுவும் மண்ணும் சேர்ந்தா அபானன். அதாவது இந்த மூலக்கூறுகள் இணைகிறது. அதனால்தான் அடிப்படை மூலக்கூறு என்ன, இணையும் மூலக்கூறு என்ன, இது 2ஐயும் வச்சுதான் இந்த டேபிளை வந்து நீங்க இன்டர்பிரட் பண்ணணும். இப்போ இத மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல சொல்ற கண், காது, தோல், நாக்கு, மூக்கு, இந்த 5 பொறிகளையும் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ஆகாயக்கூறால் ஆனது. அதே மாதிரி நம்ம வந்து புலன்கள்னு சொல்ற ரசம், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், கந்தம். கந்தம்னா வாசனை, ரூபம்னா நம்ம பார்க்கிற வடிவம், ஸ்பரிசம்னா தொடு உணர்வு, சப்தம் எல்லாத்துக்கும் தெரியும், ரசம்னா சுவை. அப்போ நம்ம இந்த எல்லா புலன்களையும் எதனால் ஆனது? 5 மூலக்கூறால் ஆனது.
அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து என்ன நம்ம வந்து ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவோம், இதை வந்து கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவோம். அதாவது தொழில் கருவிகள். அதுதான் இதெல்லாம் நமக்கு எருவாய், வாய், கை, கால், கருவாய். சோ இப்போ போன கிளாஸ்ல நம்ம வந்து தத்துவங்கள்லாம் 96 சொல்லும் போது அடிப்படையா முதல்ல இந்த 25 தத்துவத்தை தான் சொல்லியிருப்போம். இந்த 25 தத்துவமும் உடலுக்கு உள்ளதான். நம்ம உடல் வந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆனவை. சூக்குமமான பஞ்சபூதங்களிலிருந்து தூலமான பஞ்சபூதங்கள் வருவதற்கு இந்த பஞ்சீகரணம்ங்கிற ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அப்போ மொத்த உடம்பும் நமக்கு, அது மனமா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், சித்தமா இருக்கட்டும், அகங்காரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாமே பஞ்சபூதங்களின் இணைப்பு தான். அதோட சேர்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல வந்து நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே இது 50%, இது 12.5, 12.5. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இருக்கிறதுக்கு காரணம் இந்த சதவிகிதம் மாறும். சிலவங்களுக்கு வாயு கூட இருக்கலாம், நெருப்பு கூட இருக்கலாம், சிலவங்களுக்கு நீர் கூட இருக்கலாம். சோ இந்த உடல் தன்மை வந்து இந்த சதவீதத்துக்கு தகுந்தபடி மாறும். இந்த சதவீதம் வந்து நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தபடி மாறும். அதை பற்றி போக வேண்டாம். உடம்பு என்பது இந்த 5 பஞ்சபூதங்களால் ஆனவை. அதுதான் உங்களுக்கு இப்போ புரியணும். அது மனமா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பஞ்சபூத தத்துவங்களால் ஆனவை. இந்த புரிதல் வேணும். இது ஒண்ணு புரிஞ்சா போதும். நம்ம உடம்பு எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது, சிம்பிளா சொன்னோம். அதுக்குரிய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. இப்போ இன்னைக்கு நான் வந்து முதல்ல அந்த காரணங்களை சொல்ல போறேன். ஏன்னா நம்ம முத்திரைகளுக்கு மிகவும் தேவையானவை அந்த காரணங்களும் பஞ்ச கோஷங்களுமே. இந்த 2 தான் தரவா தெரியணும். மற்ற எந்த தத்துவத்தையும் பற்றி சொல்லல, நான் சொல்ல போறது இல்ல. விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கலாம் பிபிடிய. மற்றபடி இந்த 2 தான் மெயின். இப்ப பாத்தீங்கன்னா போன செஷன்ல ஒவ்வொருத்தரோட பிஹேவியரை பற்றி சொன்னாங்க டாக்டர். அதே மாதிரி எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க உங்களுடைய அனுபவங்கள், எப்படி முதியோர்களோட எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது. அதுல மெயினானது எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த காரணங்கள் தான் அத்தனைக்கும் அடிப்படை. அத்தனை செயல்பாடுகளுக்கும் நம்ம வந்து அந்த காரணங்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து இதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறது புரியும். இந்த அந்த காரணங்கள்ங்கும் போது அந்தர் அப்படின்னா உள்ளால், உள்பக்கம், உள்ளேன்னு அர்த்தம். அந்தர் இது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. கரணம்னா கருவி. சோ அந்த காரணங்கள் தான் உள்கருவிகள். நம்ம உடல் உள்ளால இருக்கிற கருவிகள், கண்ணுக்கு பார்க்க தெரியாது, சூக்குமமான கருவிகள், தூல கருவிகள் அல்ல. கை மாதிரியோ கால் மாதிரியோ அந்த மாதிரி கிடையாது. அந்த காரணம்ங்கிறது வந்து உள்ளால உள்ள கருவிகள். இது வந்து ஒரு 4 அடுக்குகளை கொண்ட ஒரு தொகுப்பாகும். அப்ப 4 அடுக்குகள் இருக்குது. அது எதெல்லாம்? மனது ஒன்று, புத்தி அடுத்தது, சித்தம் அடுத்தது, அகங்கார உதயம். அகங்காரம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 தான் அந்த கரணங்கள் எனப்படும். இதுல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். மனதை விட புத்தி சூக்குமமானது, புத்தியை விட சித்தம் சூக்குமமானது, சித்தத்தை விட அகங்காரம் சூக்குமமானது. சூக்குமமானதுன்னா அதை விட நுண்ணியது, அதை விட வீரியமானது, இப்படி சொல்லலாம். அதை விட நுண்மையானது, நுட்பமானது, அதை விட வீரியமானது. அது ரொம்ப முக்கியம். அதை விட ஸ்ட்ராங் ஆனதுன்னு அர்த்தம். சோ இப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நம்ம வீட்டுல கேஷுவலா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். உண்மையிலே அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுடைய சித்தர்களும் சரி, நம்மளுடைய எல்லா ஞானிகளும் அதை தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதை புரிஞ்சாலே உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்களே உங்களை ஆராய தலைப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா முத்திரை சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது, நீங்க என்னதான் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அந்த காரணங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லலான் இருக்கிறேன். ஒருத்தங்க போன செஷன்ல ஒரு மேடம் டீச்சர் பேசினாங்க. எனக்கு டக்குன்னு அப்போ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சுது. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் நடக்குது, சூப்பர்வைஷனுக்கு போறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டுக்கு லாக் புக் தேவைப்படுது. லாக் புக்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லாகுக்கு இந்த வேல்யூன்னு அந்த டேப்லேஷன்ல போட்டிருக்கும். இதுக்கு இந்த வேல்யூ, அதை யூஸ் பண்ணி அவங்க கால்குலேஷன் போடுவாங்க. அந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ அந்த டேபிள்ல வந்து இருக்கிற வேல்யூவை எடுத்து
லாகிரதமிக் வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிலது பண்ண வேண்டி இருக்கும். இன்னும் சில ஃபார்முலாவுக்கும் அதை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அது வந்து அலௌடு, அந்த புக்கு வந்து அலௌடு உள்ளால. பொதுவா கிளாஸ் எக்ஸாம், இது வந்து ஃபைனல் எக்ஸாம். கிளாஸ் எக்ஸாம் நடக்கும்போது பொதுவா ஸ்டூடெண்ட்ஸை நீங்களே கொண்டு வந்துருங்கன்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ஸ்கூல்ல தான் கொடுக்கணும். ஆனா எல்லா பள்ளிகளையும் தேவையான அளவு அந்த காப்பீஸ் இருக்காது. ஒரே டைம்ல அத்தனை பேர் எழுதுவாங்க பரீட்சை. அப்போ எல்லாருக்கும் அந்த இதை கொடுக்க முடியாது. அதனால ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுல சில மாணவர்களுக்கு எந்த மாதிரி எண்ணம் போகுது, ஓ நம்ம இது பண்றோம், இது கஷ்டமான ஃபார்முலாவா இருக்கே, இதை எழுதி வச்சுக்குவோம், பென்சில்ல இதை வந்து எழுதி வச்சுக்குவோம் அப்படின்னு சிலதை எழுதி வச்சுட்டு போறாங்க. இது வந்து மாணவர்களுடைய எண்ணங்கள். அப்போ பரீட்சை நடந்துகிட்டு இருக்குது, புக் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ ஆசிரியர் வந்து அவங்க இன்விஜிலேஷன் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வரும்போது சிலது பார்த்தா சில ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி இன்விஜிலேட்டரை பார்க்காங்க. நமக்கு சில முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், மூஞ்சே காட்டி கொடுத்துரும். சிலது மூஞ்ச காட்டி கொடுப்பாங்களும், அதே மேல திறமையாவும் திருடும், அது வேற விஷயம். பார்த்தவொடனே இது என்னது, எப்ப பார்த்து நம்மளை பாக்குறானே, என்னமோ சம்திங் ராங். உடனே எண்ணம் எப்படி உதிக்குது மனசுல, ஓ ஏதோ எதுக்காக இந்த அடிக்கடி பாக்குற. உடனே அப்படியே நடந்து போயிட்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி வந்து பாக்குறாங்க. பின்னாடி வந்து பார்க்கும்போது அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது பின்னாடி நிக்கிறது. பார்க்கும்போது அங்க பார்த்து சின்னதா ஏதோ எழுதி இருக்குது. ஆஹா, பையன் ஏதோ ஒரு வேலை பண்றானே, சேட்டை பண்றானேன்னு அப்போதான் எண்ணம் வந்து ஆசிரியருக்கு உதிக்குது. சரின்னு அப்படியே போயிட்டு ரெண்டாவது வந்து எடுத்து பார்த்து புக்கை எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தா அங்கங்க சில ஃபார்முலா எழுதி வச்சிருக்குது. அப்போ ஆசிரியருக்கு என்ன எண்ணம் வருது, ஓ இப்படியும் செய்யலாமா, இப்போ பசங்க இப்படியும் பண்றாங்களா தன்னோட இன்விஜிலேஷன் டியூட்டில. உடனே எண்ணம் என்ன ஆகுது, இன்னும் எத்தனை பேர் இப்படி எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் ஓடுது உடனே. அப்ப இதை எப்படி, அதாவது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒண்ணு காப்பி அடிக்க விட்டுறலாம், அது பண்ணுனா தொழில் தர்மம் கிடையாது. இன்னொன்னு புடிங்கிட்டு பையனை வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிடலாம், பையனோட வாழ்க்கையே பாதிக்கப்படும். இப்ப ரெண்டு இருக்குது. அப்போ எண்ணம் வந்து முதல்ல உதிக்குது, ஐயோ இப்படி ஒண்ணு நடக்குதே, இதை எப்படி நம்ம தடுக்கணுங்கிற எண்ணம் ஓடிட்டே இருக்குது. அடுத்தது புத்தி. புத்தி தான் என்ன சொல்லுது, அவனை பனிஷ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவா, இல்லாட்டினா காப்பி பண்ண விடவா. இது புத்தி ரெண்டையும் சொல்லுது. இப்படி பண்ணா இதோட எஃபெக்ட் அது, இப்படி பண்ணா இதோட எஃபெக்ட் இது, இது பண்ணவா அது பண்ணவா. அப்போ இங்க வந்து புத்தி வேலை செய்யுது. முதல்ல எண்ணம் வந்து இப்படி ஒண்ணு நடக்குதுங்கிறத தூண்டி அந்த எண்ணத்துக்காக அடுத்தது புத்தி வேலை செய்யுது. புத்தி வந்து என்ன செய்யுது, அத எப்படி டீல் பண்றது, இப்படி பண்ணுனா இதோட நன்மை தீமை என்ன, இப்படி பண்ணா இதோட நன்மை தீமை என்ன, ரெண்டையும் ஆராயுது. அப்புறம் சித்தம், அதாவது புத்தி வந்து நிச்சயிச்சிரும். அதாவது இது இதுன்னு பிளஸ் மைனஸ் வச்சுட்டு நிச்சயிக்கும். அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஏன்னா எல்லாரும் எழுதிட்டு வந்திருக்க மாட்டாங்க, அதனால எடுத்து என்ன பண்றாங்க, எரேசர் இருக்குது, எடுத்து எரேஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த அதாவது அவங்க புத்தி என்ன டெசிஷன் எடுக்குதுன்னா, பையனையும் காப்பாத்தணும், தன்னோட தொழில் தர்மத்தையும் காப்பாத்தணும். அப்போ புத்தி எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னா, அவனை பிடுங்கவும் கூடாது, அந்த புக்கை வெளியையும் அனுப்பிச்சிடக்கூடாது, பரீட்சை எழுத நீ தகுதி இல்லைன்னு. அதே டைம்ல நம்ம தொழிலுக்கும் அகைன்ஸ்டா, ஆஹா நீ வந்து அத அதர்மத்தை நீ வந்து கைகோத்து கொண்டாடுற அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாதுன்னு புத்தி என்ன செய்யுது, சரி எடுத்து அழிச்சு விட்டுரு, அவன் படிக்க கூடாது. அப்போ அவனையும் நீங்க வந்து உண்மையா எழுத வச்சிடுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஓகே நம்மளும் நியாயமா அது பண்ணிருக்கோம், நம்மளும் அவங்கள காப்பி அடிக்க விடல அப்படிங்கிறது. அப்போ புத்தி தான் இந்த டெசிஷன் எடுத்த உடனே என்னென்ன டெசிஷன்லாம் எடுக்கும், எண்ணத்துல என்ன ஓடிச்சுது, புத்தியில என்னென்ன நடந்தது அத்தனையும் போய் நம்முடைய சித்தத்துல ரெஜிஸ்டர் ஆயிடும். அத்தனை நிகழ்வுகளும் உங்களுடைய சித்தத்துல முதல்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். நிறைய பேர் நினைக்கலாம், நான் யாருக்கும் தெரியாம பண்றேன், உள்ளாலே உனக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்குது, நீ யாருக்கு தெரிஞ்சானே தெரியட்டானே. நிறைய அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தப்பு பண்றவெல்லாம் ஒருத்தர் இல்ல, ரூமுக்குள்ள கதவை பூட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு கிடையாது. அத்தனையும் நம்மளுடைய சித்தத்துல ரெஜிஸ்டர் ஆகும். அதாவது அது ஒரு ஸ்டோரேஜ் தான், மெமரி யூனிட் தான் சித்தம்ங்கிறது. அகங்காரம், இப்ப அவங்க ரப்பர் எடுத்து அழிச்சாங்கல்ல, அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அகங்காரம் தான் ரப்பர் எடுத்து அழிக்கிறது, தொழில் படுத்துறது. அப்போ எண்ணம் வந்து என்ன ஆகுது, ஒருத்தர் அப்படி அப்படியே டவுட்டா பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு நடக்குங்கிற எண்ணம் வருது. புத்தி என்ன பண்ணுது, என்ன பண்ணலான்னு டெசிஷன் எடுக்குது. சித்தம் என்ன பண்ணுது, எண்ணங்கள்
நம்ம எடுத்த டெசிஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு விட்டுருது, ஸ்டோர் பண்ணி விட்டுருது, மெமரியில ஸ்டோர் பண்ணி விட்டுருது. அகங்காரம் அதை தொழில்படுத்துது. நீங்க என்ன டெசிஷன் எடுத்தீங்களோ அதை தொழில்படுத்தும். அப்போ மனம் வந்து எப்பவுமே என்ன பண்ணும், எதையாவது எண்ணிக்கிட்டே இருக்கும். புத்தி வந்து நம்ம எண்ணத்துக்குரிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீர்மானிக்கும், நிச்சயப்படுத்தும். சித்தம்ங்கிறது அத்தனையும் அதுல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். நம்ம நினைச்சது, நம்ம என்னென்னலாம் இப்படி பிளஸ் மைனஸ் அத்தனையும் கொண்டு போய் போட்டுரும். அகங்காரம் வந்து என்ன பண்ணும், தொழில்படுத்தும். இப்போ இந்த சித்தத்துல பதிவு இருக்கிறதுனால ஒரு இடம் இப்படி ஆனதுக்கு அப்புறம் 2வது வாட்டி அந்த அனுபவத்துக்கு வந்து இந்த சித்தத்துல இருந்தா நம்ம ரெஃபரன்ஸ் எடுப்போம். இப்போ புத்தி ஆராயுது இல்லையா, புத்தி ஆராயும் போது அந்த டீச்சர் சில நேரம் முதல் டைம்ல வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். கொடுத்த உடனே அப்பா அம்மா எல்லாம் வந்து ஓன்னு அழுது எல்லாம் பாடா படுத்திருக்கலாம். அப்ப அந்த அனுபவம் இருக்கனால பையனை பினலைஸ் பண்ணக்கூடாது, அவனை பனிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வர்றது வந்து சித்தத்துடைய பதிவுனாலதான். சோ இப்ப இந்த 4 டிஃபரெண்ட், மனம் வேற, புத்தி வேற, சித்தம் வேற, அகங்காரம் வேற. இந்த 4 வெவ்வேறு என்பதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க போன கிளாஸ்ல அவங்க கேட்ட எல்லா கேள்வியும் இந்த 4 சம்பந்தப்பட்டது. மனம் சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது, சித்தம் சம்பந்தப்பட்டது, அகங்காரம் சம்பந்தப்பட்டது. எல்லாமே நம்ம என்ன தொழில் செஞ்சாலும், 5 பொருள்களும் செய்யற தொழில் எல்லாம் இந்த 4 சம்பந்தப்பட்டதுங்கிறத உணரணும். இப்போ மனதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனசை பற்றி முதல்ல சொல்றேன், ஒவ்வொன்றையா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். மனதுன்றது அது ஒரு சங்கல்பம் விகல்பம்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நீங்க சங்கல்பம் விகல்பம்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க வேண்டாம். என்னது, மனசு வந்து எதுலயாவது ஒண்ணு உறுதிப்பாடா இருக்கும், ஒரு எண்ணத்தை வந்து உறுதிப்பாடா நினைக்கும், ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் நம்ம வந்து வைராக்கியம்னு சொல்லுவோம். சில நேரம் எண்ணிட்டு விட்டுருவோம், அதை கண்டுக்கிடவே மாட்டோம். முத்திரை டெய்லி செய்யணும் தான் நினைக்கிறேன், எண்ணம் இருக்குது ஆனா எனக்கு முடியல, ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லுவோம். அப்போ நம்ம எண்ணத்துல எப்பவுமே உறுதிப்பாடு தேவை. உறுதிப்பாடு இல்லாம இருக்கவங்க தான் அப்படி இப்படி எங்கெங்கயோ மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். சோ மனசுல நினைக்கிறது, அந்த சங்கல்பங்கிறது வந்து உறுதிப்பாடான எண்ணம், ஒரு வைராக்கியமான எண்ணம். அதாவது நீங்க வந்து நிறைய பேர் முன்னாடி வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க நியூ இயரோட. ஓகே, நான் நியூ இயர்ல இருந்து இனிமே டெய்லி கரெக்டா காலையில எக்ஸசைஸ் பண்ணிடுவேன், அதோட சரி, அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த நாள் காலையில எழும்பதுக்கே முடியாது, நைட்டு சீக்கிரம் படுத்தாதுன்னா காலையில எழும்ப முடியும். சோ ஒரு எண்ணத்தை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா அதை வந்து நீங்க உறுதிப்படுத்தணும்னா, அதுல ஒரு வைராக்கியம் வேணும்னா அதுக்கும் பல எண்ணங்கள் தேவை. அப்போ ரெசல்யூஷன் எடுக்கிறோம். ரெசல்யூஷன் அந்ததான் வந்து சங்கல்பம். சங்கல்பம் பண்றதுன்னா ஒரு தீர்மானம், ஒரு உறுதிப்பாடை எடுக்கிறது. விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு நேர்மாறானது. இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம், விதி வந்தா சாவ போறோம், வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவ போறோம், இதுக்கு போட்டு எதுக்கு எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து சிலவங்களுடைய பிலாசபி. அப்போ மனசுல அப்ப என்ன ஆகும், ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு ஊசலாட்டம் இருக்கும், வெறும் கற்பையா நினைச்சிட்டு போறது. அதை வந்து நம்ம வந்து தொழில்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ராங்கானதும் இல்லை. சோ எண்ணங்கள் வந்துதான் உறுதிப்பாட்டையும் கொடுக்கும். அதே டைம்ல எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அதுல சந்தேகம் வரும், கற்பனைகளும் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா மனசோட தன்மை. மனசை விட ஸ்பீடா நீங்க எதுவுமே டிராவல் பண்ண முடியாது. டக்குன்னு இப்ப இங்க இருப்பீங்க, திடீர்னு மார்ஸுக்கு போனாலும் போயிரும் உங்க மனசு, சந்திரனுக்கு போனாலும் போயிரும், யூஎஸ்க்கு போனாலும் போயிரும், எந்த கண்ட்ரிக்கு ஆசைப்பட்டீங்களோ அங்க டக்குன்னு மனசு போயிரும். ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் உங்க மனசுல ஓடும் உள்ளால. சோ அதை விட ஸ்பீடு எதுவுமே கிடையாது, மனசு அவ்வளவு ஃபாஸ்ட். அதே மாதிரி இந்த மனசுதான் வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும், கண், காது, மூக்கு, செவி, வாய் சொன்னோம் இல்லையா, அத்தனை விஷயங்களுக்கும் இந்த மனசுதான் ஊக்கத்தை கொடுக்குது. அந்த மனசு ஊக்கத்தை கொடுக்கறதுனாலதான் இந்த புலன்கள் ஓசை, ஊறு, ஒலி, சுவை இந்த மாதிரி விவரங்களை கிரகிக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் மனசுதான். எப்பவாச்சும் உங்களுடைய கண்ணு வந்து ஒரு பொருள் மேல சேரலன்னு வைங்களேன், கண்டிப்பா உங்களால அது பார்க்க முடியாது. திடீர்னு சில நேரம் கனவு கண்டுகிட்டு இருப்போம், முன்னாடி யாராவது வந்து நின்று ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, கேட்டுறாரு, வந்து பக்கத்துல வந்து கைதட்டி என்ன கனவுல இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஓ என்ன சொன்ன கேளும்போம். அப்போ நம்மளுடைய மனசு வந்து அந்த பர்டிகுலர் கருவியோட, கண்ணோடையோ காதோடையோ இணையலன்னா கண்டிப்பா அது செயல்படாது. இந்திரியங்கள் மாத்திரம் தனியா இயங்காது. ஒரு மனசு என்ன பண்ணும், கண்ணால். அப்ப இந்திரியங்களோட சேர்ந்து இது பண்றது காரணம் மனசுதான். ஒரு இது
பாக்குறோம். பார்த்த உடனே என்ன பண்ணுது, அந்த இதை பார்த்த உடனே அது மேல ஆசை வருது. ஒரு லட்டு இருக்குது, எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா, ஓ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டா இருக்கே, உடனே அது மேல ஒரு இச்சை, ஆசை வரும். அப்போ எல்லா இந்திரியங்களுடைய ஆசையும் மனம் செல்லலைன்னா கண்டிப்பா அங்க அந்த ஆசையே வராது. சோ எல்லாமே மனசோட விருத்தி தான். விருத்தினா என்ன சொல்றது, அந்த மனசோட எண்ணத்தினாலதான் ஓகே இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அதை தொடர்ந்து 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 பல எண்ணங்கள் உருவாகிறது. அதான் மனசோட விருத்திங்கிறது. இப்போ இந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது, ஊக்கத்தை கொடுக்கறது இந்த மனசுதான். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா அது மனசுல எண்ணம் ஆகி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அது பண்ணிட்டே இருக்கும் போதுதான் அதை செய்யணும்ன்றது இந்திரியங்களுக்கு எல்லாம் தோணும். அந்த மனசு அந்த இந்திரியங்களோட அந்த பர்டிகுலர் பார்ட்டோட பொறிகளோட சேரலைன்னா உங்களுக்கு அது எதுவுமே தோணாது. இப்போ இது ஒரு கண்ணால பாக்குறோம். கண்ணுல பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய பெரிய சீனரி, ஒரு லேக்கு, ஒரு மரம், இதுதான் தெரியுது. இந்த மாதிரி ஒண்ணு பாக்குறோம். இப்படி பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு, கண்ணால பார்த்தோன்னே ஓ அழகா இருக்குதே, ஒரு மரம் இருக்குதே, ஒரு நல்ல ஒரு லேக் இருக்குதே, எல்லாம் பார்ப்போம். ஆனா இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம அறிவு வெளிநோக்கம் கொண்டு பாக்குது. வெளியில பார்க்கும் போதுதான் பிரபஞ்சம் நமக்கு தோற்றம் அளிக்குது. இந்த புலன்கள் மூலம் வெளியில போகலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த தோற்றம் தெரியாது. நீங்க ஏதோ ஒரு கற்பனையில இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல நின்னா கூட தெரியாது, அவங்க போடுற சத்தம் கூட தெரியாது. ஏன்னா உங்களோட மனசெல்லாம் வேற எதுலயோ லயமாயி இருக்குது, வேற எதையோ கிரகிச்சுக்கிட்டு இருக்குது, வேற ஏதோ கனவுலகத்துல இருக்குது. அதைத்தான் இங்க என்ன சொல்றோம்னா, நம்ம அறிகிற தன்மை, அந்த அறிவுங்கிறது வெளிநோக்கம் கொண்டால் பிரபஞ்சம் தோற்றம் ஏற்படும். அப்பதான் நமக்கு பிரபஞ்சத்தோட தோற்றமே தெரியும். அப்போ வெளித்தோற்றம் ஏற்படும் போதுதான் நமக்கு என்ன பண்ணுது, மனசுன்னு ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம அறியணும். அறிகிறோம்னு போட்டிருக்கோம். நிறைய பேர் அறிகிறதே இல்லை, அந்த தன்னறிவே கிடையாது நமக்கு, நிறைய நேரம் கிடையாது. வெளித்தோற்றம் ஏற்பட்டாதான் ஓஹோ நம்ம மனசு அதுல லயிச்சிருக்குன்னு அர்த்தம். மனசுக்குன்னு ஒரு ரூபமோ வடிவமோ கிடையாது, அது ஒரு சூனியம், வடிவமற்றதுதான். அதே மாதிரி இப்போ ஒரு வெளிநோக்கு பண்றோம், இதே நம்ம வெளியில பார்க்கல அப்படின்னா இந்த அறிவோனிடம் ஐக்கியமாகி இருந்தால் அப்பொழுதுதான் ஒரு தனிமையோ ஒரு சத்தியமோ உணரப்படும். இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம எப்பவுமே வெளிநோக்கி போகாத, உள்நோக்கி வா. எண்ணத்தை மேலவை என்ன பீரோ மேலே வைக்கிறது, அர்த்தம் அது கிடையாது. அது நிறைய பேருக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது. எப்போ பொறிகளை நோக்கி நம்ம மனசு அதாவது மனசு பொறிகளோட சேர்ந்து பொறிகள் எல்லாம் வெளி உலகத்தை பார்க்குதோ, ஒரு நல்ல இனிமையான இசையை கேட்கிறோம், ஒரு நல்ல ஒரு படத்தை பார்க்கிறோம், நல்ல ஒரு சுவையா சாப்பிடுறோம், இப்படி ஐம்பொறிகளும் வெளிநோக்கி போகும்போது அத்தனை தோற்றங்களும் அத்தனையும் அனுபவிக்கணும்னு தோணும். இதுதான் வெளிநோக்கிய பார்வை. இதே டைம்ல வித்ராயல் ஆஃப் சென்சஸ் சொல்லுவோம். சென்சஸ் எல்லாம் உள்ளால நமக்கு உள்ளால ஒடுக்கிறது. அப்படிங்கும் போது கண்ணு பார்க்காது, வெளியில பார்க்காது, காது வெளியில உள்ள சத்தத்தை கேட்காது. இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, உள்ளுக்குள்ளாலே மனசை திருப்புறது. உள்ளுக்குள்ளால நம்ம சுவாசம் போகுது, சுவாசத்தை கவனிக்கிறது முதல்ல. இது உள்நோக்கிய பயணம். மனசை மேல்நிலைக்கு கொண்டு போற பயணம். சோ மேல கொண்டு போ, உள்ள கொண்டு போங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். நம்மளுடைய பொறிகளால புலன்களை நம்ம அனுபவிக்காம என்ன செய்யணும், நம்மளுடைய எண்ணங்கள் உள்நோக்கியதா இருக்கணும். அப்போ சுவாசம் உள்ள போகுது, எப்படி உள்ளால போகுது, எங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வருது, அதை கண்டுக்கிடுறோமா, கண்டுக்கல. இது உள்நோக்கிய பார்வை. அதே மாதிரி இடது சுவாசமா வலது சுவாசமா, இது எல்லாம் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்த எக்ஸசைஸ். நான் முதல் கிளாஸ் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன், நீங்க இடது பக்கம் போதா, ஏன்னா உள்ளால கவனிக்க ஆரம்பிக்கும் போது வெளியில உள்ள தெரியாது. அப்போ வெளி பொறிகளை விட்டு நீங்க வித்ரா பண்ணணும்னா உள்நோக்கிய பயணம், மனது உள்நோக்கிய பயணம். உள்ளால என்ன ஆரம்பிங்க, ஓ இந்த காற்று இப்படி போகுதோ உணர ஆரம்பிங்க, ஓ இந்த சுவாசம் இடது பக்கம் போகுதோ வலது பக்கம் போகுதோ. இந்த மாதிரி இதுதான் உள்முகமா திருப்புறதுக்கு தான் நம்ம முத்திரைகளை படிக்க போறோம். ஈஸி கிடையாது. 2வது கிளாஸ் சொல்லியிருந்தேன், என்ன எக்ஸசைஸ் பண்ண, அதாவது உங்களோட மனசை ஒண்ணுமே நினைக்காம இருக்க முடியுதா, எத்தனை செகண்ட் இருக்க முடியுமான்னு ஒரு அன்பர் அழகான கேள்வி கொடுத்திருந்தாரு. ஆமா, மனசை நம்ம உள்நோக்கி பார்த்தா எப்படி நான் அதை டைமை நான் செட் பண்ண முடியும், டைமை கவனிக்க முடியும்னு கேட்டாங்க. அருமையான கேள்வி. நான் மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்தேன், யார்கிட்டையும் எந்த கேள்வியும் வரல. அதை பற்றி யோசிக்கிறீங்களா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா
மனசு வந்து உள்ளால போயிடுச்சுன்னா அப்படியே உள்ளால போய் 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 பழக வெளியே நடக்கிறதே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஆழ்உறக்கத்துல உங்க மனசு வேலை செய்யாதுங்க. எல்லாருக்கும் அந்த அந்த அனுபவம் உண்டு. ஆனா அது என்னன்னு நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆழ்உறக்கம் எல்லாரும் போகும்போது மனசு வேலை செய்யாது. எந்திரிச்சோன்னு என்ன சொல்வீங்க? நல்லா நிம்மதியா தூங்குனேன்ப்பா இன்னைக்கு. நிம்மதியா தூங்குனேன். எதுவுமே தெரியல. இந்த நிலைதான் மனசு வந்து இயங்காத நிலை. இந்த நிலைக்கு போகணும்னா நிறைய பயிற்சி பண்ணணும், சாதனங்கள் பண்ணணும். இந்த நிலைக்கு போனா நிறைய அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அது இல்லாம நம்ம வந்து மனசை கொண்டு போய் அங்க வைக்கிறேன் அப்படிங்கிறது என்ன? அங்க கொண்டு வைக்கிறேன், எங்க கொண்டு வைப்பீங்க? அதாவது முதல்ல சுவாசத்துல வைங்க. சுவாசத்தை அப்படியே உற்று நோக்குங்க. அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து அந்த மனசை அங்க வைக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் பெரிய பிராக்டிஸ். வருடக்கணக்காகும் இந்த மனசு பண்றது. என்னால ஒரு செகண்ட் மனசை உள்ளால இருக்க முடியல. ஏன்னா உள்ளா கண்ண மூணு உடனேதான் அடுத்தது மதியானத்துக்கு என்ன சாப்பாடு, அடுத்தது என்ன பண்ணணும்னா, நாளைக்கு என்ன வேலை செய்யணும், என்னோட பிளானிங் எல்லாம் அப்பதான் ரொம்ப அட்வான்ஸ்டா பிளானிங் போகுது. அடுத்த கிளாஸ் இருக்குல்ல, அப்ப அதுக்கு என்ன நடத்தணும். ஒரு செகண்ட் கூட மனசு வந்து என்னால உள்ளால ஒரு இடத்துல நிறுத்த முடியல. இதான் உண்மை. நீங்க உங்களோட நினைச்சு பாருங்க. ஏன்னா அதை அப்சர்வ் பண்றதே பெரிய கஷ்டம். அப்போ மனசுனா என்ன அப்படிங்கிறது புரியறதுக்கு உள்நோக்கிய பயணத்துக்கு முதல் பயிற்சி சுவாசத்தை கவனிக்கிறது. பண்ற அவ்வளவு லேசு கிடையாது, எளிமையானது கிடையாது. உள்நோக்க பாக்குறது, உங்களோட மனசை மேல்நிலைக்கு கொண்டு போறதுங்கிறது முதல்ல உங்க சுவாசத்தை அப்சர்வ் பண்ணுங்க. எந்த நாசி வழியா சுவாசம் போகுதுன்னு பாருங்க. அதுதான் முக்கியம். அடுத்தது மனசை ஒரு டிஃபைன் பண்ண நினைச்சீங்கன்னா, பிரம்மங்கிறது வந்து இயற்கைன்னு வச்சுக்கோங்க, கடவுள்னு வச்சுக்கோங்க, இறைவன் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. பிரம்மம்னா ஆக்சுவலா பெரியதுன்னு அர்த்தம், பேரறிவுன்னு அர்த்தம். தாழ்ந்த நிலைதான் மனம். அதோட தாழ்ந்த நிலை அது லோ ப்ரொஃபைல்ல இருக்குது. ஆன்மாவின் கீழ்நிலை ரெண்டும் ஒண்ணுதான். ஆன்மா அதுவும் ஆன்மாவோட கீழ்நிலை தான் மனம். ஆன்மாவும் மனசும் ஒண்ணுதான். ஆன்மாவோட குழந்தை தான் மனசுன்னு சொல்லுவாங்க. சோ மனசுங்கிற ஒரு இருப்பு, அதாவது நம்மகிட்ட மனசு இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரம்மமும் சூட்சுமமா மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது அந்த மனசு வந்து வெறுமனே தனியா இல்ல, அதுக்கு உள்ளால அந்த இறைமை, இறை தத்துவம் ஒரு சூட்சும வடிவத்துல உள்ளால மறைஞ்சு இருந்துகிட்டே தான் இருக்கு. அது உங்களை விட்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கும். உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். நீ இது பண்ணு, அது பண்ணு, அதெல்லாம் ஒண்ணுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது. உங்களுக்கு தான் புத்திய கொடுத்துருக்குதே. எண்ணம் தோணுது இல்ல, அதுல டிசைட் பண்ணு என்ன பண்ணணும்னு. அதை கவனிச்சுட்டே இருக்கும், உத்து நோக்கும். அதுதான். அதே மாதிரி கர்மம் தான் ஜீவர்களுக்கு காலம். ஒரு உயிர் வந்துருச்சு, எது வரைக்கும்? அது வந்த கர்மம் தீர்ற வரைக்கும் அது உயிரோட இருக்கும். மனசோட இயல்புகள் என்ன? இது எல்லாமே பார்த்தோம். சஞ்சலமா இருக்கு மனநிலை. எனக்கு ரொம்ப மனசு சஞ்சலப்படுதுன்னு சொல்லுவீங்க அடிக்கடி. இது மனசோட இயல்பு. ஒரே நேரத்துல பல ஆயிரம் எண்ணம் ஓடும், போட்டு குழம்பிக்கிட்டு கிடக்கும். அதை பண்ணவா, இதை பண்ணவா, பல எண்ணங்கள் சைமல்டேனியஸா ஓடி மண்டை காயும். அடுத்து சிலவங்க சில நிகழ்ச்சினால எண்ணம் வந்து ஓடி ஓடி கவலையா இருக்கும். ரொம்ப நெருக்கமானவங்க காலமாயிருக்கலாம். அப்போ அந்த எண்ணம் அடிக்கடி வந்துகிட்டே போகும். அந்த அடிக்கடி வர 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 ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியா மாறிடும். அது வந்து ரிஹர்சல் மாதிரி போய்கிட்டே இருக்கும் மனசுல. உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அந்த எண்ணம் எப்பவும் தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணம் அவங்க நினைப்பாவே இருக்கும்னு சொல்லுவீங்க. அப்போ அது வந்து கவலையை உண்டாக்கும். அதுதான், அது மனசோட எண்ணங்கள் தான். அடுத்தது பயம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இந்த நாளைக்கு நான் எப்படி இருக்குவேன், தனியா எப்படி இருப்பேன், நான் எப்படி இந்த லைஃபை ஓட்ட போறேன், பயம். இது மனசோட இயல்பு தான். அப்படி கவலைப்படுறதுனால தூக்கமே வராது. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, முதியோர்கள் எனக்கு தூக்கம் வரல. என்ன காரணம்? கவலை, பயம். அது ஆசையா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், பயம் இருக்கலாம். ஆசை இருக்கிறதுனாலே ஐயோ இவ்வளவு பண்ணணுமே, பண்ணாம தூங்கிட்டேன்னா என்னத்துக்காகும்னு ஆசையில ஒரு வேலைகளை செய்யறதுக்காக பிளான் பண்ண, அந்த எண்ணத்தினால தூக்கம் குறையிறது. இல்லாட்டினா பயம், இல்லாட்டினா வருத்தம், இதெல்லாம். அப்புறம் உறவுகள்ல வந்து புரிதல் குறைவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, இதுவும் மனசோட இயல்பு தான். ஏன் வேவ் லென்த்துக்கு ஒத்து வரல? இன்னைக்கெல்லாம் நீங்க யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா, மேரேஜுக்கு பண்ணீங்கன்னா நம்ம முதல்ல அவங்களோட பழகி பார்க்கணும். என் மைண்ட் செட்டு அவங்க மைண்ட் செட்டு ஒத்து வருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் எல்லாரும் சொல்றது. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாதது இந்த மனசோட இயல்பு தான். நம்ம ஒரு வழியில வளர்ந்து வந்திருப்போம், இன்னொருத்தங்க இன்னொரு வழியில வளர்ந்து வந்திருப்பாங்க. ஒரு வீட்டிலே இருக்கவங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளால ஒத்து போகாது, அப்பா அம்மாவுக்குள்ளால ஒத்து போகாது. ஆனா
நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தரோட மேரேஜ் ஆகி வந்து இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டும் ஆப்போசிட் துருவமா தான் இருக்கும் நிறைய விஷயத்துல, எல்லாம் ஒத்து போகாது. இதெல்லாம் உறவுகள்ல புரிதல் குறைவுக்கு வாரதுக்கு காரணமும் மனசோட இயல்புதான். அப்புறம் மனசுல சுத்தமான மனசு, அசுத்தமான மனசுன்னு இருக்குது. இப்போ சுத்தமான மனம்னா, இப்போ வந்து ஒரு இந்திரியம் வந்து ஒரு விஷயத்த நாடி செல்லுது. ஓ, இது அழகா இருக்கே, பரவாயில்லையே, நம்ம இந்த பொண்ணை சைட் அடிக்கலாமே, இது எண்ணம் தோணும். அப்போ என்ன செய்யும், சுத்தமான மனசா இருந்தா, ஓஹோ ஓஹோ இது வேண்டாம், இதோட வினைகள் வேற மாதிரி வரும், வேண்டாம், இது அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. அல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா, ஓ இது சரி கிடையாது, இந்த மாதிரி இது பண்றதுனால அது வந்து சுத்த மனசுனா அந்த எண்ணமும் சுத்தமா இருக்கும், நியாயமா இருக்கும், நல்ல குணமுடையா இருக்கும், அதுக்கு பிறகு சுத்தம். அதே டைம்ல அசுத்த மனம் நிறைய நேரம் நம்ம அசுத்த குணத்துல நம்ம மாட்டிக்கிடுறோம். நிறைய வாட்டி நம்ம பேசலாம், நான் என் குணம் எல்லாம் ரொம்ப சுத்தம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இதுல குணம் ஒரு இடத்துல பார்த்தா கோவம் வருது, அந்த கோவம் வர்றது அசுத்தமான குணம் தான். பொறாம வருது, அதுவும் அசுத்தமான குணம் தான். பேராசை வருது, அதுவும் அசுத்தமான குணம் தான். சோ சுத்த மனம்ங்கிறது வந்து சுத்த குணங்களால நல்ல குணங்களால ஆனது. அதே மாதிரி அசுத்த குணம்ங்கிறது வந்து கெட்ட குணங்களால் ஆனது. அப்போ நம்மளோட வந்து அந்த எண்ணம் உதிச்ச உடனே அந்த எண்ணம் வரும்போதே போட்டு அமைக்கிறணும், ஆஃப் பண்ணிடணும். அந்த எண்ணத்தை வரவிடாம பண்ணுனீங்கன்னா அசுத்த மனத்தை சுத்த மனமா மாத்த முடியும். அடுத்தது புத்திக்கு வருவோம். புத்தி என்ன சொன்னேன், தீர்மானிக்கும். நியாயம் அநியாயத்தை பார்த்து இது சத்தியமா அசத்தியமா அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து அதை வச்சு டெசிஷன் எடுப்போம். ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா, ஓகே, இப்ப ரோட்ல ஒரு இடத்துல போற இடத்துல கல்லு கிடக்குது மத்தியில, அந்த கல்லை வந்து நம்ம வந்து தூர வச்சிட்டோம்னா மற்றவங்க விழாம இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல நியாயமான காரியம். நமக்கு எதுக்குங்க வம்பு, எனக்கு நேரம் ஆயிட்டு ஆபீஸ்க்கு நான் போறேன், இது இன்னொரு புத்தி. சோ அந்தந்த கான்டெக்ட் தகுந்தபடி இது மாறும். இது நல்ல புத்தியா கெட்ட புத்தியா. நம்ம புத்தி நல்ல டெசிஷன் எடுத்தா அது நல்ல புத்தி, கெட்ட டெசிஷன் எடுத்தோம்னா கெட்ட குணத்துக்கு டெசிஷன் எடுத்தோம்னா தீர்மானம் பண்ணோம்னா, அதாவது அந்த முடிவு எடுக்கிறோம் இல்லையா, தீர்மானிக்கிறோம் இல்லையா, புத்தி நிச்சயிக்குது இல்லையா, அந்த நிச்சயிக்கிறது வந்து நல்ல விதமா முடிஞ்சுதான் நல்ல புத்தி, கெட்ட விதமா முடிஞ்சுதான் கெட்ட புத்தி. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய ஞானிகள்லாம் அறியாமை அல்லாத பிரஜானத்தை தேடு. பிரஜானம்னா பேரறிவு, அது இறைவன் இயற்கை எதுனாலும் வச்சுக்கோங்க. புத்திய, அதாவது புத்தி வந்து உண்மையை உணர்வதற்கான கருவி அதுதான். இதுதான் உண்மை, பகுத்தறிஞ்சு பார்ப்போம், இது கரெக்ட். அதுக்கு வந்து நம்ம புத்திய உபயோகிக்கணும், ஏன்னா அதுதான் தீர்மானம் பண்றது. அதனால நம்மளுடைய புத்திய வந்து நல்ல விதமா யோசிச்சோம்னா நல்ல விதமா முடிவு இருக்கும். அதுதான் புத்தியோடது. புத்தியோட இயல்பு என்ன, சில நேரம் தீர்மானிக்கவே முடியாது. இது என்ன பண்றது, இது இப்படி பண்றதா அப்படி பண்றதா, ஐயோ நம்ம பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை பீனலைஸ் பண்றதுக்கு நமக்கு மனசு வராது. அதே டைம்ல தப்புன்னு பண்ணா தப்ப தட்டி கேட்கதான் வேணும். இந்த மாதிரி சில நேரம் சில டெசிஷன் எடுக்க முடியாம வர்றது. சில நேரம் இது சரியா இது தவறா அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. இதுக்கு இப்படி பண்ணா சரியா அப்படி பண்ணா சரியா, அப்படி தீர்மானிக்க முடியாத கண்டிஷனும் வரும். சில நேரம் தவறான முடிவு எடுத்துருவாங்க. ஓ இப்படி அந்த கான்டெக்ட் அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சி வேகத்துல ஓகே உடனே நான் இப்படி பண்ணிடுறேன், கத்தல் கத்திடுறது, அடுத்தவங்க புண்படுவாங்கன்னு யோசிக்காம டக்குன்னு கோவம் வந்து உடனே ஒரு தவறான முடிவா சும்மா சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டி அடுத்தவங்க மனசை புண்படுத்திடுறது. இன்னொன்னு அடுத்தவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. நம்மளோட செயல்னால அடுத்தவங்க மேல ப்ரெஷரை போடுறது. ஏய் நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்பா, இன்னைக்கு எத்தனை மணி நேரம்னாலும் சரி நீ வீட்டுக்கு போக கூடாது, உட்கார்ந்து பண்ணணும். அப்போ ஒரு மனசுல அங்க வீட்டுல 1008 வேலை இருக்கும், குழந்தைகள் வேலை ரெடி ஆயிருப்பாங்க, பலது இருக்கும். அப்போ ஒரு மன உளைச்சலை உண்டாக்குறது. இன்னொன்னு விரக்தி ஆயிடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே, அந்த புத்தி வந்து திணறிட்டு பண்ண முடியலைன்னு ஒரு விரக்தி, இயலாமை இப்படி வந்து நிற்கும். சோ இதெல்லாம் வந்து புத்தியோட இயல்புகள். அடுத்தது சித்தம். சித்தம் தான் உள்ளால மெமரி ரெபாசிட்டரி, உள்ளால எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணாலும் எங்க போய் ஒளிஞ்சு செஞ்சாலும், எந்த பிளானட்ல போய் நீங்க வேலை செஞ்சாலும் சரி, அண்டர் கிரவுண்ட்ல போய் வேலை செஞ்சாலும் சரி, ரூம்ல எல்லா கதவையும் பூட்டிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல பண்ணாலும் எல்லாமே உங்கள்கிட்டே ரெஜிஸ்டர் ஆகி கிடக்குது. சோ ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, சித்தம் வந்து அத்தனையும் உள்ளால வந்து
அத்தனை வாசனைகள்னா அத்தனை கிரேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுரும், ஸ்டோர் பண்ணிடும். அப்போ புத்தி வந்து இங்க இருந்தா எடுக்கும் தகவலை. அங்க ரெப்பாஸ்ல இருக்கு, ஓ போன இடம் இந்த மாதிரி இருந்ததுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி. அப்போ ஒருத்தருங்க அனுபவம் ஆக ஆக நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு காரணமே உள்ளால ரெப்பாஸ்டர்ல இருக்குது. அந்த புத்தி வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதை எடுக்குது. அப்போ நம்ம சங்கல்பம், நினைவு, இது எல்லா மனசின் நிலை எல்லாத்தையுமே எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது, சித்தத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். அதனால திருட்டுத்தனமா எதையுமே பண்ண முடியாது. நமக்கு தெரியும், உள்ளால எல்லாம் தெரியும், இயற்கைக்கு தெரியும் நம்ம பண்ற அனைத்தும். சித்தத்தின் இயல்புகள் பாத்தீங்கன்னா, பழைய நினைவுகளால் வேதனை. ஒருத்தங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா பழச நினைச்சு 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 அழுறது. ரொம்ப வலிமையான வாசனைகள், அதாவது நம்ம முன்னாடி ரொம்ப அடிக்கடி பண்ணதா இருக்கும். அதை நம்ம நினைச்சாலும் அதை அழிக்க முடியாதபடி அப்படி ஒரு அந்த இதோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப ஆசை, ஆனா சுகர் லெவல் எக்கச்சக்க எகிரி போச்சு, கிட்னி பாதிச்சிரும்ன்றாரு டாக்டர், பயங்காட்டுறாரு. அப்போ அந்த ஸ்ட்ராங்கா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த இது வலிமையா அந்த இது உள்ளால படிஞ்சு இருக்குது. அந்த அந்த ருசியை வந்து மறக்க முடியல. இதுதான் அந்த வலிமையான வாசனை. துன்ப கணங்கள், துன்பம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, கனமா இருக்கு நமக்கு. அப்புறம் துயரத்திலே வாழ்றது. ஐயோ இங்க போனா இப்படி நோயில இருக்குது, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், ஆபீஸ்ல ப்ராப்ளம், வீட்டுல ப்ராப்ளம், எப்ப பார்த்தாலும் துன்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்குது. அப்புறம் செய்த தவற மறக்க முடியாம, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே, அதே போட்டு சுழச்சிக்கிட்டு அந்த சித்தத்துல அது பதிஞ்சிருந்ததுனால அவங்களால அதை விட்டு மீள வர முடியாது. சோ அதுக்கு மறக்க முடியாம தவறுகளையே நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு பண்றது. அப்புறம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ தியானத்துல ஒரு ஸ்டெபிலிட்டி, அன்ஸ்டேபிளா இருக்குது, ஒரு நிலையா இருக்காது. அப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும். இது எல்லாமே சித்தத்தோட இயல்பு. அடுத்தது அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து இருக்குதே, யாருமே நான் அகங்காரமா இருக்கிறேனே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஆனா அகங்காரமும் தேவைதான். அகங்காரம் தான் அந்த டெசிஷன் எடுத்த உடனே அதுக்குரிய செயலை செய்யும். அந்த ஈகோன்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து நம்ம தொழில் படுத்தும். அகங்காரம் தான் தொழில் படுத்தும். இப்போ புலன் அனுபவங்கள்ல நான் தான் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த ஈகோ. யாரு அந்த நான் புலனும் நான் தான், உடலும் நான் தான், மனசும் நான் தான், எல்லாம் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். என்ன பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க ஒரு ஹையர் லெவல்ல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்த உடனே அந்த ஈகோ தன்னால அதிகம் இருக்கும். ஆனா ஈகோவும் தேவை. ஏன்னா தொழில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சாந்தமாவும் பண்ணலாம், வெறித்தனமாவும் பண்ணலாம், மந்தமாவும் பண்ணலாம். இந்த மூணும் தேவை. இப்போ எங்க வந்து வேகமா செயல்படணும்னா, இப்போ வந்து திடீர்னு ஒரு குழந்தை ரோட்ல கிராஸ் ஆகி ஓடுறதுக்கு பாக்குது, நீங்க அது அங்க நிக்கிறீங்க, அப்போ உட்கார்ந்து நிதானமா ரசிச்சுட்டு நிக்க முடியாது. அப்போ வேகமாக அவங்களால தொழில் பட்டே ஆகணும். ஒருத்தங்க ரொம்ப கோவப்படுறாங்க, கோவத்துமா எழுத்து பேசிட்டு இருக்க கூடாது. நம்மளும் பேசணும்னா இன்னும் கொஞ்சம் அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கிளப்பி விட்டுட்டே இருக்கும். அப்ப அங்க சாந்தமா தான், அங்க வந்து கொஞ்சம் மந்தமா தான் செயல்படணும். அகங்காரம் சமநிலையில இருக்கிறது. அந்த சமநிலை இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த முத்திரைகள் எல்லாமே பண்றோம், அகங்காரத்தையும் சமநிலைப்படுத்துறது. அப்போ பாத்தீங்கன்னா மனம் எண்ணிக்கொண்டே இருக்கும், எப்பவும் என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கும், சும்மாவே இருக்காது. மூச்சு சுவாசம் முடிகிற வரைக்கும் மனசு இருந்துகிட்டே இருக்கும். இதான் உண்மை. மூச்சு நின்னாத்தான் எண்ணம் நிக்கும். அப்போ அந்த எண்ணத்தை எங்க கொண்டு வைக்கிறது, சுத்த எண்ணமாக்குறது எப்படி, அப்பதான் உள்நோக்கிய பார்வை, உள்முகமாக திருப்பு, இதெல்லாம் இதுக்குதான் சொல்றோம். மூச்சு நிக்கிற வரைக்கும் எண்ணம் நிக்காது. அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ அகங்காரம் அப்படிங்கிறது வந்து தன்னை, அதாவது சிலவங்க ஆபீஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகி முடிச்ச உடனே இந்த அகங்காரத்தோடது ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கும். தனக்கு கீழே கைப்பிடிக்காளு கால் பிடிக்காள்னு இருந்துட்டு வீட்டுல வந்தா ஒரு நாதியும் மதிக்காது, மதிச்சாலும் மதிக்கிற மாதிரியே தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் வீட்டை பத்தியே கவனிச்சதே இல்லையே. வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு மற்றவங்க ஃபீலிங்ஸையும் கண்டுக்க மாட்டோம், எதையும் கண்டுக்க மாட்டோம். என்னோடதான் முக்கியம், நான் தான் பெர்ஃபெக்ட், நான் தான் கரெக்ட், எல்லாம் நான் தான், என் குடும்பம் என்ன நம்பித்தான் இருக்குது, நான் இல்லைன்னா அப்படியே விழுந்துரும். இந்த எண்ணம் எல்லாமே அகங்கார புத்தி. பொதுவா நம்ம வெளியில போய் வேலைக்கு போய் நல்ல உயர்ந்த பதவியில இருந்தோம்னா இந்த அகங்காரம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இதோட தாக்கத்துல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். முதல்ல நான் அகங்காரமா இருக்கேனே ஒத்துக்க மாட்டேன், அதுதான் அங்க பிரச்சனையே. அகங்காரம் என்னன்னு தெரிஞ்சாதானே ஒத்துக்குவோம், மனம்னு என்னன்னு தெரிஞ்சாதானே மனசு இருக்குன்னு ஒத்துக்குவோம்.
சோ மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்ன, இது தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அயகங்காரத்தின் இயல்பு என்ன? நான் தான் தன்னை முன்னிலைப்படுத்துறது. பேரமைதியா இருக்குது அகங்காரமே இல்லாத நிலை. ஒரு ஆதிக்கத்தன்மை, அதுவும் அகங்காரத்தோட இயல்புதான். பணிவு இல்லாம பணிவு குறைபாடா இருக்கிறதும் அகங்காரத்தோடதுதான். பழி வாங்குற எண்ணம், என்ன அவன் எப்படி பண்ணிட்டான், நான் என்ன பற்றி அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டில் அப்படி பண்ணிட்டு பாரு, பாரு என்ன நடக்குன்னு பாரு, அதுதான் பழி வாங்குற எண்ணம். அப்புறம் ஈகோ, அந்த ஈகோவால இடைவெளி. ஹஸ்பண்டுக்கு ஒரு ஈகோ, ஒய்ஃபுக்கு ஒரு ஈகோ, ரெண்டு ஈகோவும் ஒண்ணு விடாம அந்த ஈகோவால நிறைய பிரச்சனைகள் வர்றது. அதனால்தான் உழலும் உறவுகள். இது எல்லாமே அகங்காரத்தின் இயல்புகள். அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாலுக்கும் என்னென்ன இயல்புகள்னு குருமார்கள் சொன்னதை லிஸ்ட் அவுட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது குருமார்கள் சொன்னதுதான் பாத்தீங்கன்னா, இப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 சொல்லியாச்சு. இப்ப இந்த டேபிள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இப்போ மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் இருக்குது, துக்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, கோபம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதோட குறிப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நேர்மறை உணர்வு, பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்குது, வெளிப்படையான மகிழ்ச்சி, ஆழ்ந்த ஆனந்த நிலை, மன நிறைவு, சாதனை உணர்வு, பாராட்டு மனநிலை. இப்படியே பாத்தீங்கன்னா எவ்வளவு குறிப்புகள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒன்றொன்றை சார்ந்தது. இப்ப இது வரைக்கும் போட்டிருந்தது அந்த இயல்பை வச்சுக்கிட்டு நீங்க இது எந்தெந்த மனசை சார்ந்ததா, இது நம்மளுடைய புத்திய சார்ந்ததா, இது சித்தத்தை சார்ந்ததா, இது அகங்காரத்தை சார்ந்ததா, இப்படிங்கிறத இந்த டேபிள் நீங்க கண்டுபிடிக்கணும். பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு இழந்த கோபம், பிடிவாதமான நிலை, எதிராளியை துன்புறுத்தும் நோக்கம், எதிர்மறை விருப்பு, பாதுகாப்பின்மை உணர்வு, எதிராளம் பதட்டம், பயம், அமைதியின்மை, மற்றவரை நம்பாதது, தவறுக்கு மன வருத்தம், தன்னம்பிக்கை குறைவா இருக்கிறது, எதையாவது அடையணுன்ற விருப்பம் தீவிரமா இருக்கிறது, அளவுக்கு மீறிய விருப்பு, பேராசை, சாதாரண ஈர்ப்பு, கிடைக்காததை அடைய விருப்பம். இந்த ஈர்ப்பு, இச்சை, அந்த மாதிரி விருப்பம் வரதெல்லாம் எண்ணங்கள் சார்ந்தது, மனம் சார்ந்தது. ஒரு டெசிஷன் எடுக்க தெரியாம இருக்கிறது எல்லாமே புத்தி சார்ந்தது. எதெல்லாம் மனசுல உள்ளால பதிவா இருக்கிறதெல்லாம் சித்தம் சார்ந்தது. ஒரு இதே நம்ம அதை எடுத்து செய்யற அந்த இது எல்லாமே அகங்காரம் சார்ந்தது. அப்போ கிட்டத்தட்ட இங்க 43 கொடுத்துருக்குறோம். இது எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இது மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லாட்டினா இது புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லாட்டினா சித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லாட்டினா அகங்காரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா. முதல்ல மனச முதல்ல ஆஃப் பண்ணிட்டாலே மற்ற எல்லா பிரச்சனையும் அப்படியே அடங்கிரும். சோ இதெல்லாம் எதுக்குன்னா, இப்ப மனசுன்னு ஏன் சொல்றோம், இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தான். இது 43, இந்த 43 தவறையும் கூட மற்றது இருக்கலாம். அதை யோசிச்சு பாருங்க, இதுல அடங்காததும் இருக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மனம்ங்கிறது எவ்வளவு முக்கியம், புத்தி, சித்தம், அகங்காரம் எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டேபிள காட்டுறோம். அப்புறம் அந்த காரணங்களை சுத்திகரிக்கிறது. எப்படி சுத்தப்படுத்துறது? சுத்தமனம் ரொம்ப நேரம் நல்லா இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா அஸ்தமனம் நசிந்து விடும், அது குறைஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு மனசுல குழப்பம் இருக்காது, எந்த சூழலையும் நீங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி புத்தி சுத்தமா இருக்கும்போது விவேகமா நீங்க வேலை செய்யும். அதாவது நல்ல காரியத்தை தான் செய்வீங்க, நல்லபடியா தான் டெசிஷன் எடுப்பீங்க. சித்தம் நிர்மலம் அடைந்தால், அதாவது சித்தமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா வாசனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். சித்தம் சுத்தம் ஆகும்போது. அகங்காரம் மெலிந்தால் நான்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த நான்கிறது கரைய தொடங்கும். அப்போ இந்த அந்த கரணங்களை சுத்தி பண்றதுனாலதான் நம்ம உள்ளுக்குள்ளால இருக்கிற ஆன்மாங்கிற ஒரு அறிவு நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்குதான் இதை சுத்திகரிப்பு பண்ணணும், சுத்தப்படுத்தணும் அந்த கரணத்தை. காரணம் என்னன்னா, உள்ளால ஆன்மா மேல எல்லா அழுக்கும் படிஞ்சு இருக்குது. கெட்ட மனம், கெட்ட புத்தி, கெட்ட சித்தம், கெட்ட அகங்காரம், இதை நீக்கணும். அதுக்குதான் இந்த அந்த கரணங்களை பற்றி இவ்வளவு சொல்றோம். அடுத்தது ஆன்மா பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நான் நிறுத்திடுறேன். எல்லாரும் ஆன்மான்னு பேசுறோமே, என்னது ஆன்மா? ஏன்னா சிலர் எனக்கு கொடுக்கறத பார்த்தா எனக்கு ஆன்மானா என்னன்னாலே மறந்து போகும் போல இருக்குது. நிறைய பேருக்கு தவறான புரிதல் இருக்குது ஆன்மானா என்னன்றது. நம்ம உடல்ல உயிர் இருந்தாதான் எதையும் செய்ய முடியும்.
அந்த உயிர்னு சொல்றோம் இல்லையா, அந்த உயிர் தான் அதைத்தான் ஜீவன் சொல்லுவோம், இல்லட்டா ஆன்மான்னு சொல்லுவோம். ஜீவன்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், பொருடன்னு சொல்லலாம். ஒன்னொன்னுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை இப்ப நான் குழப்ப விரும்பல. நம்ம உயிர் சிம்பிளா நினைச்சுக்கோங்க, உயிர். அதே மாதிரி ஆன்மா ஆகாயக்கூறால் ஆனது. டேபிள்ல போட்டிருந்தேன் பஞ்சீகரணத்துல ஜீவன் அது என்னது, ஆகாயத்தால் ஆனது. ஆன்மா ஆகாயக்கூறால் ஆனது. அதோட மூலக்கூறு என்ன, ஆகாயக்கூறு. அப்புறம் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு, 1780வது பாடல்ல சொல்லியிருக்காரு, ஆன்மாவோட லொகேஷனை சொல்லியிருக்காரு. அது இருக்கிற இடம் எங்கன்னு. ஆன்மா இருக்கிற இடம் உச்சுக்கு கீழே உள்நாக்குக்கு மேல இருக்குது, புருவ மத்திக்கு பின்பக்கம், புருவ மத்திக்கு பின்பக்கம். இதுதான் அதோட லொகேஷன் ஆன்மா. அது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். லொகேஷன்ங்கிறது என்ன அர்த்தம், ஒரு லைட் வச்சோம்னா அதோட ஒளி எல்லா இடத்துலயும் ஊடுருவி பாயும். ஆனா அதோட ஆரம்ப நிலை, அதோட வெளிப்படுத்தக்கூடிய இடம், அதுதான் ஆன்மா. ஆன்மாவோட இருப்பிடம் அதுதான். அப்புறம் இந்த ஆன்மாவோட சைஸ சொல்லியிருக்காரு திருமூலர் 2011வது பாடல்ல. 7ஆம் தந்திரம், ரெண்டுமே 7ஆம் தந்திரம் தான் திருமந்திரத்துல. உடலின்கண் பொருந்திய ஜீவனது வடிவத்தை அளவிட்டு சொல்லுவோமானால் பசுவின் மயிர் ஒன்றை 100ஆக பிளந்து அதில் உள்ள ஒன்றை 1000 கூறாக்கினால் உயிரின் வடிவம் பசுவினது உரோமத்தில் 1,00,000ல் 1 பங்கு. அதாவது பசுவோட முடி எடுத்து அதை 1,00,000 பங்கா கூறு போட்டு 1 பங்கு எடுத்தீங்கன்னா இதுதான் ஆன்மாவோட சைஸ். அப்ப எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க. அணுன்னு சொல்றது காரணம் அதுதான். நம்மளோட எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புல இதை கண்டுபிடிக்க முடியல இன்னும், ஆன்மா எங்க இருக்குன்னு. ஏன்னா இந்த அதோட சைஸ சொல்லிட்டாங்க, எந்த லொகேஷன் வேற சொல்லிட்டாங்க. இன்னும் சயின்ஸால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம அந்த சாதனைனால கண்டுபிடிக்க முடியும், முன்னோர்கள் சொன்ன சாதனைகளால. ஆன்மா உடல், மனம், பிராணன், புத்தி, அகங்காரம் அத்தனைக்கு அப்பால் பட்டது. அதெல்லாம் தாண்டுறது, எந்த மாற்றமும் அடையாது. நித்தியமானது, சுத்தமானது, சுகமானது, சைத்தன்யமான, சுவரூபான, அதுதான் நான்ன்றது அந்த ஆன்மா தான். எல்லாரும் ஞானிகள் சொல்றது நான்கிறது ஆன்மா. நம்ம உடலோ மனமோ கிடையாது. இந்த உலகில கிடைக்கிற அத்தனை அனுபவங்களும் மாயைன்னு சொல்லிடுறோம். அதை உணர்றதுக்கு தான் இந்த ஆன்மாங்கிற அறிவு தேவை. அந்தகரணங்களின் தூய்மையே ஆன்மாவின் வெளிப்பாடு. எதுக்காக அந்தகரணங்களை சொன்னோம், ஆன்மா வெளிப்படணும்னா அந்தகரணங்கள் தூய்மைப்படணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்குதான் இவ்வளவு நேரம் இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, கடைசியில இதோட முடிச்சுக்கிறேன். இதைத்தான் நம்மளுடைய ரிக், யஜுர், சாமம், அதர்வன வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது ஒண்ணுதான். பிரஜானம் பிரம்மம், தூய அறிவே பிரம்மம், இந்த ஆன்மாவே பிரம்மம், நீயே அதுவாக இருக்கிறாய், நானே பிரம்மமாக இருக்கிறேன். இத எந்த கடவுளையோ இதையோ சொல்லல. அதாவது நான் எங்க இருந்து வந்தனோ அந்த மூலமும் ரெண்டும் ஒண்ணுதான். அதோட ஒரு பகுதிதான் நான். அந்த பரமாத்மா அந்த பேரறிவு, அந்த இயற்கை, அதுல ஒரு சின்ன கூறு தான் இந்த ஆன்மாங்கிறது. அதத்தான் இந்த எல்லா வேதங்களும் சொல்லுது. ஸோ அந்த காரணங்களை பற்றி இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்த்திருக்கிறோம். திருப்பி இந்த பிரசன்டேஷனை பாருங்க, நானும் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். புரிஞ்சா நல்லது. ஆனா எனக்கு யார்கிட்ட இருந்து எந்த கேள்வியும் வர மாட்டேங்குது. அதாவது உங்களோட அறிவுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப சூன்யமாயிருந்தோம். நீங்க ஆசிரியருக்கும் மேற்பட்ட, பேராசிரியருக்கும் மேற்பட்டதா இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட எந்த கேள்வியும் எங்களுக்கு கேட்கறதுக்கு இல்ல, எல்லா விளக்கமும் நீங்க சொல்லிடுறீங்க. அதனாலதான். ரொம்ப நன்றி. எல்லாம் குருமார்களோட ஆசீர்வாதம், நான் பேசல. Master's voice. That's all. Thank you very much for your compliment, madam. Thank you. Doubt வராத மாதிரி கிளாஸ் எடுக்கீங்க மேம். Thank you so much.